students, in this video we are going to discuss 6th standard science second term unit 1 heat part 3. For the previous video we discussed heat introduction, sources of heat, temperature, flow of heat, thermal contact and thermal equilibrium definition. Already we discussed thermal contact and thermal equilibrium in the previous video. Now we are going to see definition of thermal contact and thermal equilibrium. Two objects are said to be in thermal contact. Thermal contact they can change thermal contact heat energy. வெப்ப தொடர்பு அப்படினு தமிழ்ல மீனிங். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் தெர்மல் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்வோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி எப்போ நடக்கும் அப்படின்னா ரெண்டு பொருளில் ஒரு பொருளுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, இன்னொரு பொருளுக்கு வந்து ஹீட் கம்மியாக இருக்குது. அப்போது ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளிலிருந்து ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா ஹீட் கம்மியாக இருக்கக்கூடிய பொருளுக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது தெர்மல் கான்டாக்ட், தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். For example, if a pot of milk from the refrigerator is set on the kitchen table, the two objects are in thermal contact. For example, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கண்டெய்னரில் ஒரு பாட் ஆஃப் மில்க் வந்து பார்த்தோன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து வெளியில் எடுத்து அதை கிச்சன் டேபிளில் வைக்கிறோம். அப்படி கிச்சன் டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா the two objects, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ், பாட் ஆஃப் மில்க்கும் கிச்சன் டேபிளும் ஆர் இன் தெர்மல் கான்டாக்ட். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் தெர்மல் கான்டாக்டில் இருக்குது. தெர்மல் கான்டாக்ட்னா வெப்ப தொடர்பு. இப்போ டேபிளில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்த அந்த பாட் ஆஃப் மில்க் வந்து பார்த்தோம்னா சில்னஸ் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் சர்டன் பீரியட் த டெம்பரேச்சர்ஸ் ஆர் த சேம் and they are said to be in thermal equilibrium. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பாட் ஆஃப் மில்க் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து அந்த பாட் ஆஃப் மில்கை நம்ம கொஞ்ச நேரம் அப்படி டேபிள்லே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சர்டன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர் டெம்பரேச்சர்ஸ் ஆர் த சேம். அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த பாட் ஆஃப் மில்க்கும் கிச்சன் டேபிளினுடைய டெம்பரேச்சரும் அதனுடைய வெப்பமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். பாட் ஆஃப் மில்க் வந்து சில்னஸ் போய் என்ன மாதிரியான டெம்பரேச்சருக்கு வந்ததுன்னா அந்த கிச்சன் டேபிள் என்ன டெம்பரேச்சரில் இருந்ததோ அதே கண்டிஷனுக்கு வந்துடுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு தெர்மல் யூக்லிபிரியம். அப்போ தெர்மல் யூக்லிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆப்ஜெக்டும், அதாவது ஹாட்டர் ஆப்ஜெக்டும் கோல்டு ஆப்ஜெக்டும் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சேமான டெம்பரேச்சரை அட்டைன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணுறது தான் தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாட் ஆஃப் மில்க் ஃப்ரம் த ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த கிச்சன் டேபிள் இது ரெண்டுத்தினுடைய டெம்பரேச்சரும் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால் தெர்மல் யூக்லிபிரியம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ். எக்ஸ்பான்ஷன்னா நல்லா விரிவடைகிறது, சாலிட்ஸ்னா திடப்பொருள். ஓகே, ஸோ சாம் இஸ் ட்ரையிங் டு ஓப்பன் எ டைட் ஜார் பட் ஹீ கேனாட் ஓப்பன் இட். சாம்ன்ற ஒரு பாய் ஒரு டைட்டான ஜாரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் அந்த பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ண முடியலை. ஹி ஆஸ்க் ஹிஸ் அங்கிள் டு ஹெல்ப். இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஹிஸ் அங்கிள் சேஸ் தட் போர் சம் ஹாட் வாட்டர் ஆன் த லிட் ஆஃப் த ஜார். அவனோட அங்கிள் என்ன அவனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி எடுத்து அந்த டைட்டான ஜார்னுடைய மூடி மேலே ஊற்ற சொல்கிறார். லிட்டுனா அதனுடைய மூடி, அந்த பாட்டிலினுடைய மூடி, அந்த ஜார்னுடைய மூடி மேலே ஹாட் வாட்டரை ஊற்ற சொல்கிறார். சாம் டஸ் ஸோ அண்ட் ட்ரைஸ் டு ஓப்பன் இட் நவ். ஸோ சாம் என்ன பண்ணுறான், சுடு தண்ணியை அதே மாதிரி காய வச்சு அந்த டைட்டான ஜார்னுடைய மூடி மேலே ஊற்றுறான். ஜார் என்னாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஓப்பன் இட் நவ். வாவ், த ஜார் இஸ் ஓப்பன்ட் ஈஸிலி. அப்போ அந்த ஜார் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. Do you have such experience? உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? How do you open a tightly closed cap of the pen which could not be opened by you normally? அப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பென்னு டைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க? Most of the substances expand when heated and contract when cooled.
அதாவது நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹீட் பண்ணால் விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை கூல் பண்ணோம்னா கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட்னா சுருங்கிறது. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹீட் பண்ணோன்னா விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதையே கூல் பண்ணோம் அப்படின்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். The change in length, area or volume due to contraction, expansion is directly related to temperature change. ஸோ ஏதோ ஒரு பொருளினுடைய லென்த்துனா நீளம், ஏரியா ஆர் வால்யூம்னா அதனுடைய அடர்த்தி. ஓகே, ஸோ இதில் நடக்கக்கூடிய சேஞ்சு எதனால நடக்கும்? இது வந்து பார்த்தோன்னா எதுக்கு டைரெக்டாக ரிலேட் பண்ணுது, எதை டைரக்ட்லி ரிலேட்டடாக இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு த டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால ஒரு பொருளினுடைய லென்த்து மாறுபடுது, அதனுடைய ஏரியா மாறுபடுது, அதனுடைய வால்யூம் வந்து மாறுபடுது. ஒன்று ஹீட் அதிகமாச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதே ஹீட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட்னா சுருங்க ஆரம்பிச்சிடும் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பொருளை ஹீட்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறோம், விரிவடைய வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா the thermal expansion of that substance, அந்த பொருளுடைய தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெர்மல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஹீட்டுன்னு அர்த்தம். ஸோ பொருட்களுக்கு ஹீட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹீட்டை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா, கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். Next we are moving to see linear and cubical expansion. Linear அப்படின்னா நேர்கோட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது லீனியர் எக்ஸ்பேன்ஷன். கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா கியூப் கோள வடிவத்தில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, எப்படி விரிவடையும் அப்படின்னு சொல்கிறது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். Okay, so first one, a solid has a definite shape. So when a solid is heated, it expands in all directions, that is in length, area and volume, all increase on heating. ஸோ சாலிட் ஹேஸ் எ டெஃபினட் ஷேப் அப்படின்னா திடப்பொருளுக்கு ஒரு ஒழுங்கான வடிவம் இருக்குது, ஷேப் இருக்குது. ஸோ அதனால் சாலிடை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். எப்படியெல்லாம் விரிவடையும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டைரக்ஷன்லேயும், எல்லா திசைகளிலும் சாலிட் வந்து பார்த்தோம்னா திடப்பொருள் வந்து பார்த்தோம்னா ஹீட் பண்ணால் விரிவடையும். எந்தெந்த மாதிரியான டைரக்ஷன் எப்படியெல்லாம் அது விரிவடையும் அப்படின்னா அதனுடைய லென்த்தில் விரிவடையும், ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனுடைய வால்யூமும் அதிகமாகும். இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இன்க்ரீஸ் ஆன் ஹீட்டிங். அப்போது ஹீட்டை நம்ம அதிகப்படுத்த சாலிட் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய எல்லா டைரக்ஷன்லேயும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். The expansion in length is called linear expansion and the expansion in volume is called cubical expansion. Okay, ஒரு expansion lengthல நடந்துச்சுன்னா அதனுடைய நீளம் அதிகரித்துச்சு அப்படின்னா அது linear expansion. இதே அதனுடைய வால்யூம், அதனுடைய வெயிட்ல அதிகரித்துச்சுன்னா அதுக்கு பேர் cubical expansion. Next we are moving to see uses of thermal expansion. ஸோ இந்த மாதிரியான ஹீட்டுனால் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால என்னென்ன யூஸு? ஓகே, ஃபிட்டிங் த அயன் ரிம் ஆன் த உடன் வீல். இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிட்டிங் த அயன் ரிம். அயன் ரிம்முன்னா ஒரு பெரிய கம்பி வளையம். ஓகே, ஸோ இந்த கம்பி வளையத்தை எங்கே கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு உடன் வீல். இந்த மாட்டு வண்டி சக்கரெலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாட்டு வண்டி சக்கரை வந்து பார்த்தோம்னா உட்டில் செஞ்சுருப்பாங்க அந்த வீலை. அந்த வீலுக்கு மேலே அந்த உட்டு வந்து சேதாரமாகாமல், டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த உட்டுக்கு மேலே ஒரு அயன் ரிம், இரும்பு வளையத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அயன் ரிம்மு வந்து பார்த்தோம்னா சைஸ் வந்து சின்ன சைஸ், ஆனால் வீல் வந்து பார்த்தோம்னா உடன் வீல் வந்து பார்த்தோம்னா பெரிய சைஸ். அப்போது சின்னதாக இருக்கக்கூடிய அயன் ரிங்கை எப்படி பெரிய சக்கரமான அந்த உடன் வீலில் எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். Therefore, it cannot be easily slipped on from the rim of the wooden wheel. Once இந்த ரிம்மை நம்ம அந்த உடன் வீலுக்கு மேலே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஸ்லிப் ஆகி கழண்டி வராமல் இருக்கும் இந்த அயன் ரிம். The iron ring is therefore first heated to a higher temperature so that it expands in size, and the hot ring is then easily slipped over to the rim of the wooden wheel.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அயன் ரிங்கை நல்லா ஃபஸ்ட்டு ஹையர் டெம்பரேச்சரில் அதிகமான வெப்பநிலையை கொடுத்து இதை நல்லா ஹீட் பண்ணுறோம். அந்த அயன் ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் கொடுத்து நம்ம நல்லா காய வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அயன் ரிங் நல்லா விரிவடையுது. ஸோ தட் இட் எக்ஸ்பேண்ட்ஸ், தன்னுடைய சைஸில் தன்னுடைய அளவில் இது பெருசாகுது. ஓகே, அண்ட் த ஹாட் ரிங் இஸ் தென் ஈஸிலி ஸ்லிப்டு ஓவர் டு த ரிம் ஆஃப் த உடன் வீல். ஸோ ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடன் வீலுக்கு மேலே ஈஸியாக ஃபிட் ஆகிடுது. நெக்ஸ்ட், கோல்ட் வாட்டர் இஸ் நவ் poured on the iron ring so that it contracts in size and holds the wooden wheel tightly. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அந்த அயன் ரிங்கை நல்லா ஹை டெம்பரேச்சரில். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், உடன் வீலுக்கு மேலே அந்த அயன் ரிங்கை வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த அயன் ரிங்குக்கு மேலே கூலான வாட்டர், கோல்டு வாட்டரை நம்ம ஊற்ற போகிறோம். அப்படி கோல்டு வாட்டரை ஊற்றுறதுனால என்ன ஆகும், அந்த அயன் ரிங்கு ஃபஸ்ட்டு விரிவடைஞ்சிடுச்சு இருந்துச்சு ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்ததுனால. இப்போ டெம்பரேச்சர் கம்மியானதுனால என்ன ஆகும், கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. கண்ட்ராக்ட்னா சுருங்க ஆரம்பிக்குது. எது சுருங்க ஆரம்பிக்குது, அந்த அயன் ரிங். ஸோ அந்த அயன் ரிங்கை நம்ம கூல் பண்ணுறதுனால அதனுடைய சைஸ் வந்து சின்னதாகி உடன் வீலுக்கு மேலே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது, டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ ஈஸியாக அந்த உடன் வீலிருந்து இந்த அயன் ரிங் சீக்கிரமாக கழண்டி வராமல் ரொம்ப நாளைக்கு அந்த வீலை பத்திரமா உடையாமல் பார்த்துக்கும். Next example for uses of thermal expansion is riveting. Rivets are used to join two steel plates together. ஸோ இந்த ரிவர்ட்ஸை வந்து நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு ஸ்டீல் பிளேட்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ரிவர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹாட் ரிவர்ட் இஸ் driven through the hole in the plate. ஸோ ரெண்டு ஸ்டீல் பிளேட்டுக்கும் சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக தான் இந்த ரிவர்ட்டை நம்ம அங்கே பிளேஸ் பண்ணுறோம். ஒன் end of the rivet is hammered to form a நியூ ரிவர்ட் ஹெட். அதாவது அந்த ரிவர்ட்னுடைய ஒரு எண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல சுத்தியல் வச்சு அடிக்கிறோம். இப்படி அடிக்கிறதுனால அது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நியூ ரிவர்ட் ஹெட்டை வந்து அது ஃபார்ம் பண்ணுது. When cooled, the rivet will contract and hold the two plates tightly together. ஸோ இந்த ரிவர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் கூல் பண்ணுறோம். இதை கூல் பண்ணதுனால இந்த ரிவர்ட் வந்து பார்த்தோம்னா கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஹீட் கொடுத்தோன்னா ரிவர்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். டெம்பரேச்சர் கம்மியாகிடுச்சு, கூல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரிவர்ட்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். கண்ட்ராக்ட் ஆகிறதுனால ரெண்டு ஸ்டீல் பிளேட்ஸும் விலகி போகாமல் ரெண்டும் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் ஒன், when red hot the rivet is put into the position. ஸோ நல்லா கவனிங்க, இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிறது ரெண்டு ஸ்டீல் பிளேட்ஸ். அந்த ரெண்டு ஸ்டீல் பிளேட்டுக்கும் இன் பிட்வீன் கேப்பில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலை நம்ம எதை ப்ளேஸ் பண்ணுறோன்னா இந்த ரிவர்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று பாருங்கள், இட் இஸ் ஹேமர்ட் இன்டு எ ஹெட். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ரிவர்ட் ஹெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா சுத்தியல் வச்சு அடிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் அலோட் டு கூல். ஃபஸ்ட்டு நல்லா சுத்தியல் வச்சு அடித்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிவர்ட்டை வந்து நம்ம கூல் பண்ணுறோம். Third one, as the rivet cools, it contracts and pulls the steel plates together. அப்படி அந்த ரிவர்ட்ஸை நம்ம கூல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிவர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிக்கிறதுனால இது எதை புல் பண்ணுது, எதை இழுக்குது ரெண்டுத்தையும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு ஸ்டீல் பிளேட்டையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து இழுத்து பிடிச்சி வச்சுக்குது தன்கிட்ட. ஸோ இந்த வழியில் ரெண்டு ஸ்டீல் பிளேட்ஸை நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்ட வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வழியில் வந்து பார்த்தோன்னா ரிவர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் we move to thermal expansion example. ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகுது, என்னென்ன பொருளெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஒன், give reasons for the following. Number 1, gaps are left in between rails while laying a railway track. ஸோ ரயில்வே ட்ராக் போடும்போது ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும்
ஒரு சின்ன கேப் வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே சாலிட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா விரிவடையும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் இந்த ரயில்வே ட்ராக்ல அந்த போடக்கூடிய அந்த கம்பிக்கு நடுவில் எதுவுமே கேப் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சம்மர் டேஸில் அந்த இரும்பு வந்து பார்த்தோம்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா தன்னுடைய நார்மல் ஷேப்லேருந்து அது வேறு ஷேப்புக்கு மாறிடும், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கோணல் மாணலாக மாறிடும். இப்போது இந்த தண்டவாளத்தில் ட்ரெயின் சப்போஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெயினுடைய வீல் வந்து பார்த்தோம்னா இந்த தண்டவாளத்து மேலே கோணல் மாணலாக போகும். அப்போது ஒரு வீலுக்கும் இன்னொரு வீலுக்கும் என்ன ஆகாது? பேலன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ட்ரெயின் வந்து கவிழ்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ரயில்வே ட்ராக் போடும்போது ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் நடுவில் ஒரு கேப் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கிராக்கிங் ஆஃப் எ திக் கிளாஸ் டம்ளர். அதாவது ஒரு திக்கான கிளாஸ் டம்ளரில் கீரல், கிராக்குங்கன்னா கிராக் விடுது அப்படி செவத்துலலாம் கிராக் விடும் அப்படின்னு பார்த்தா வீரல் விடுது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது எப்படி எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ கண்ணாடின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட்டை குறைவாக கடத்தக்கூடிய பொருள். இதில் வந்து பார்த்தோன்னா ஹீட்டை அந்த அளவுக்கு transfer ஆகாது. When hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hot and expand, while the outer surface remains at the room temperature and does not expand. ஸோ இந்த மாதிரியான திக்காக இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளரில் ஹாட்டாக ஏதோ லிக்விடு நம்ம ஊற்றி வைக்கிறோம். லிக்விட்னா காஃபியோ இல்லை டீயோ இந்த மாதிரியான கிளாஸ் டம்ளரில் நம்ம ஊற்றி வைக்கும் போகுது அந்த கிளாஸ் டம்ளர்னுடைய உட்புற பகுதி வந்து பார்த்தோம்னா ஹீட்டாக இருக்குது. அதனுடைய வெளிப்புற பகுதி வந்து பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. உள்ளே ஹாட் காஃபி போட்ட அந்த உட்புறம் வந்து பார்த்தோம்னா விரிவடையும். ஏன் விரிவடையுது? அங்கே ஹீட் இருக்கிறதுனால அந்த உட்புற சுவர் வந்து பார்த்தோம்னா விரிவடையும். வெளியில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அப்படி நார்மலாக தான் இருக்கும். ஓகே, டியூ டு திஸ் அன்ஈக்குவல் எக்ஸ்பேன்ஷன் த டம்ளர் கிராக்ஸ். ஸோ உட்புறத்தில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால டம்ளர் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. வெளிப்புறத்தில் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகலை. இந்த மாதிரியான அன்ஈக்குவல் எக்ஸ்பேன்ஷன்னால தான் டம்ளரில் கீறல் விழுது. ஓகே, another example, electric wires. Electric wires between electric posts contract on cold days and sag in summers. அதாவது ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டுக்கும் இன்னொரு எலக்ட்ரிக் போஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வயர்ஸ் வந்து பார்த்தோம்னா கோல்டு டேஸ், அதாவது வின்டர் சீசனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அதே சம்மர் டேஸ் ஆச்சுன்னா அந்த ஒயர் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, to solve this problem we leave wires slack so that they are free to change length. இதுலேயே பாருங்கள், இந்த பிக்சர்லேயே ஒரு லைட் போஸ்ட்டுக்கும் இன்னொரு லைட் போஸ்ட்டுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் போகக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸு சம்மர் டேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா தொங்கிட்டு இருக்குது, சாகிங்கில் இருக்குது. இதே வின்டர் டேஸில் வந்து பார்த்தோம்னா நல்லா நீளமாக அழகாக கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்மர் டேயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா சாலிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். இதே குளிர்காலத்தில் வின்டர் சீசனில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால சாலிட் எல்லாமே சுருங்க ஆரம்பித்து ஒயர்ஸ் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய கரெக்டான லென்த்தில் தொங்காமல் கரெக்டாக இருக்குது. ஓகே.